சத்தியம் வேணும். ஓ எந்த வரை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி சத்தியம் வேணும். ஆமா. அது என்ன காரணம் அப்படி கேட்கிறான் தெரியுமா? எதற்கு? ஏன்னா ஈராறு 12 வருஷம் வந்ததற்கு தவறு இருந்திருக்கான். பகவான் ஒருவேளை வரத்தை சொல்லி தாரம் வரம் எப்படி இருக்குன்னு தாராம போயிட்டாருன்னா நமக்கு 12 வருஷம் ரொம்ப போயிடும். அதனால வரத்தை சொல்வதற்கு முன்னாலே நீங்க எனக்கு சத்தியம் செஞ்சு தர வேண்டும் சுவாமி. அப்படி என்று சொல்லி வல்லரக்க ராஜமன்னன் தவம் இருந்து வருகிறான். அப்ப ஆண்டவரிடத்திலே சத்தியம் கேட்டபோது ஆண்டவர் சிவபெருமான் சத்தியம் செய்கிறார். ஏப்பா வல்லரக்கா, உனக்கு என்ன வரம் கேட்டாலும் தாரேன். உண்மையில் ஒரு சத்தியம், என்மையில் ஒரு சத்தியம். என் மனைவி இருக்காளே பார்வை அம்மா, சத்தியம். இப்போ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. ஆண்டவா பகவானே, கலிகளையோ சிறிய வரம் கரைக்கண்டலே வேணும் ஐயா. சாப்பிட்டு நானே எனக்கு ஒரு ரூபாய்க்கு வேண்டி சாப்பிட்டு கொடுத்து நானே ஆர்டர் கொடுத்துருக்கேன். மிளகை விட சிறியவர முக்க வேணும் ஐயா. கடல் நிச்சயம் மிளகு கேட்க மளிகை வைக்க போறியா? 12 வருஷம் அவங்களும் மளிகை இல்லப்பா. சரி போடுவோம். இல்ல ஆண்டவனே, என்னுடைய வரத்தினோட மகிமை என்ன தெரியுமா? ஆழ்வாட்டி வெள்ளை எடுத்து என் தலையை மூன்றவரை சுத்தி யாரு சிறசுல நீட்டினாலும் சிறசு சுக்குநூறா வெடிக்கணும். இல்லப்பா சொல்லுவேன், யார் சிறசுல நீட்டினாலும் சிறசு சுக்குநூறா வெடிக்கணும் என்று சொல்லி வல்லரக்க ராஜமன்னன் கேட்டபோது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறார்? எப்படி தந்தை தந்தை நட்ட தந்தை நாடி தந்தை வரத்துக்கு நீ தரங்கிட்டு நடந்தாயா?